ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம அன்னாசி பழம் கட் பண்ணலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது அன்னாசி பழத்தோட பார்த்துக்கோங்க. இது தலைப்பகுதி. இந்த பக்கம் தான் அந்த குடுமி மாதிரி இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இது கால் பகுதி. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் கட் பண்ணிவிட்டு இதை இப்படி சீவுவாங்க. இப்படி பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நமக்கு அந்த ஜூஸ் வெளியில் வரக்கூடாது, நசிங்கிடக்கூடாது, அதிகமாகவும் நம்ம சீவிடக்கூடாது. அது கரெக்டாக பண்ணணும். இருக்கிற ஃப்ரூட்ஸ்லேயே கஷ்டமானது இந்த அன்னாசி பழம் தான் சீவுறதுல. ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நானும் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, பட் ட்ரை பண்ணுவோம் எப்படி வருதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த பழம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பழம் மாதிரியே இல்லை, பார்க்கும்போது தெரியுது. இது நம்ம ஊரில் இந்த இதெல்லாம் குட்டியாக இருக்கும். அதுலேயே சின்ன சின்ன முள் நிறையா இருக்கும். இப்படிலாம் பிடிக்கவே முடியாது, ரொம்ப குத்தும். ஆனால் இது நல்லா பிடிக்க முடியுது. இதெல்லாம் பெருசாக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அது ஸ்வீட்டாக இருக்குமா தெரியல, கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம ஊர் பழம்லாம் ஆக்சுவலி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், குட்டியாக. இது ஃபிலிப்பைன்ஸு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுன்னு போட்டிருந்தாங்க. பார்ப்போம் எவ்வளோ ஸ்வீட் வருதுன்னு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நான் இப்போ ஃபுல்லாக கட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இப்படி இந்த சைடு நல்ல பழமாக இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் நல்ல காயாக இருக்குது. ஸோ இந்த சைடு நான் அப்படியே வைக்க போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நடுவில் கட் பண்ண போகிறேன். நடுவில் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம சாப்பிட்லாம், இந்த சைடு நாளைக்கு சாப்பிட்லாம். ஸோ இப்போது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணலாமா, நடுவில் கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணலாமா? நடுவில் கட் பண்ணிட்டா இந்த சைடு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி வைக்க முடியாது ப்ராப்பராக. ஸோ இங்கே கட் பண்ணிக்கலாம், அதான் கரெக்ட். ஓகே, சூப்பரு. எப்படி இருக்குது ஸ்மெல் பார்க்கலாம். நல்ல ஸ்மெல் வருது ஆக்சுவலி. நல்லா இருக்கு. ஓகே சரி, இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ இதை நம்ம இங்கே கட் பண்ணலாம். எவ்வளோ தூரம் கட் பண்ணலாம், எவ்வளோ தூரம்? ஓகே, இப்படி. ஓகே, உங்ககிட்ட நல்ல பெரிய கத்தி, ஷார்ப்பான கத்தி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி இது கட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஷார்ப்பான கத்தி தான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊரில் மாதிரி இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது. இந்த ஓரம் மட்டும் நம்ம கட் பண்ணாலே எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் நிறைய முள் இருக்கும், இவ்வளோ தூரம் தான் வரும் உள்ள. அண்ட் இதெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது பார்க்க ஸ்டெம். ஓகே, இப்போ நம்ம இது கட் பண்ண போகிறோம். இதை ஓரமாக வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா அழுத்தி, ரொம்ப உள்ளே வைக்காமல் வெளியில். பார்க்கும்போது நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல இது முடியுதா, இந்த பக்கம் வெள்ளையாக இருக்குது ஃபுல்லாக. இந்த சைடு கொஞ்சம் கலராக இருக்குது. அந்த அன்னாசி, ஆரஞ்சு இல்லை அன்னாசி பழம். எங்கள் வீட்டிலலாம் நிறைய அன்னாசி பழம் அந்த செடியிலே காய்ச்சி அதுவாகவே அப்படியே அழுகி கிடக்கும். சில நேரம் அணில் சாப்பிட்டுடும். அப்போல்லாம் அதெல்லாம் கேரே பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ தான் இந்த பழத்தோட அருமை தெரியுது. அதெல்லாம் சும்மா. ஆனால் இது எவ்வளோ இதோட ப்ரைஸ் தெரியுமா? 300 ரூபாய் இருக்கும் இந்த ஒரு பழம். அநியாய விலை. நம்ம ஊர் காய் இல்லை, வேறு ஊர் காய். நம்ம ஊரும் இல்லை, அதனால அதிகமான விலை. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சீவியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்படி வெட்டிடுங்க, அவ்வளோதான். ஊர்லலாம் அருவாமனை வச்சு சீவுவாங்க சூப்பராக. இதுலேயே இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் அருவாமனையெல்லாம் பண்ணுறதுலாம் பெருசு தான், சீரியஸ்லி. இப்போ நம்ம இது கட் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் எடுத்துருவோமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அதை சீவணும்னு நினச்சா நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை பழத்தை சீவிடும். ஸோ அது தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு இன்னொன்று, இப்படி விட்டால் தான் அந்த நாக்கு ஒரு மாதிரி அரிக்கும்ல சாப்பிடும்போது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. அது என்னன்னா, காயாக இருந்தால் தான் அந்த மாதிரி நாக்கு அரிக்கும். பேசிக்கலி என்னோட பர்சனல் டிப் என்னன்னா, நம்ம இது அடிப்பகுதியில் யூஸ்வலாக காய் இப்படி தானே காய்க்கும். இப்படி இது தலையா? ஓகே, இந்த பக்கம் இப்படி தானே மேலே வரும். ஸோ என்ன ஆகும்னா,
கீழே தான் ஃபஸ்ட்டு பழுக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் மேலே பழுக்குமே. ஸோ நான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுறது நமக்கு கம்ஃபர்டபுள். ஏன்னா மேலே ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கீழே உள்ளது முதல் நாள் சாப்பிடுங்க, மேலே உள்ளது நெக்ஸ்ட் டே சாப்பிடுங்க. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை இப்போ எப்படி பீஸ் போடலாம் பார்க்கலாமா? ஓகே, நம்ம இப்போ இதை எப்படிலாம் பீஸ் போடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் நல்லா இது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்ற சைட்லாம் ஓகே. ரொம்ப கையை நசுக்கி பிடிச்சிங்கன்னா ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும், அப்படி பிடிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது ஒரு பீஸு, அதை அப்புறம் கட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா இது வந்து நம்ம இப்படி ஸ்லைஸ் குட்டி 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 குட்டியாகவும் பண்ணலாம், இல்லைன்னா கட்டமாக பண்ணுவோம். நம்ம எப்படி வருதோ பண்ணி சாப்பிடுங்க, என்ன நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி எல்லோரும் இந்த ஸ்டெம்மை தனியாக வெட்டி வீசிடுவாங்க, ஆனால் நான் வெட்டி சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது ஓவர் ஸ்வீட் இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட. அது ஒன்றும் விஷம் இல்லைல்ல, சாப்பிட்லாம். 1 2 3 1 2 3. ஓகே, இந்த ஸ்டேஜில் தான் ஜூஸ் வெளியில் வருது, கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி இதை சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. என்னென்னா இதை அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா இதில் வந்து இது போடுவாங்க, சர்க்கரை, ஒயிட் கலர் சுகர் எப்படி இப்படி தூவி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து சால்ட்டு லைட்டாக போட்டு சாப்பிடுவாங்க. இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் என்னென்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, இதில் கொஞ்சமாக லைட்டு உப்பும் மிளகாய் பொடி போட்டு தூவி மிக்ஸ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்காது? நல்லா இருக்கு இது. இதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்னா இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இதை கட் பண்ணுவோம். நல்ல ஜூஸியாக இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, ஏன்னா அது உள்ள அவ்வளோ பழுக்காத மாதிரி இருந்ததா, நம்ம ஒரு மாதிரி இருக்காதுன்னு நினச்சேன். பட் நல்ல ஜூஸ் நிறைய வருது. அப்புறம் நான் கட் பண்ணதில் இவ்வளோ ஜூஸ் இங்கே ஊற்றிருக்கு. இது அப்படியே ஜூஸ் கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதில் கொஞ்சமாக இது நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, ஸ்வீட்டு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஸ்வீட் போட்டு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இது ஸ்டெம். இப்படி ஆக்சுவலி இதை வச்சு குழம்புலாம் வைப்பாங்களாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஃப்ரூட்டில் கிடச்சா அப்படியே சாப்பிட தான் பிடிக்கும். ஜூஸு கூட எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஃப்ரூட்டை அப்படியே சாப்பிட வேணாம். ஸோ இது ஒரு இந்த மாதிரி பீஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது இந்த இதில் பழுத்த ஒன்று இப்படி எடுத்து அது சாப்பிடுவாங்கள்ல, அது சூப்பராக இருக்கும் பார்க்க. ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் நம்மளோட பழம் அழுகி போயிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஆகும், அதெல்லாம் உண்மையானு தெரியல. ஓகே, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இது நான் ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். அடுத்து எப்படி பண்ணலாம் எனக்கு தெரியல. என்ன பண்ணலாம் என்னோட ஃபேவரட் கட் இதுதான். ஏன்னா ஒரு பீஸ் எடுத்தாலும் நிறைய நேரம் சாப்பிட முடியும். அவ்வளோதான். ஓ, இதை நான் கட் பண்ணலையா? ஓகே, போதும். ஓகே, இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே இப்படி இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை இப்போ எடுத்து மிளகாய் பொடியோ உப்பு சர்க்கரை எது வேணுமோ வச்சுட்டு சக் எடுத்து இப்படி பண்ணி சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம இப்போ வந்து பிளேட்டில் வச்சுக்கலாமா? இட்ஸ் ரெடி. இது எல்லாம் ஒரு பீஸ் இல்லை, 2 பீஸ்.
இட்ஸ் ரெடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுலே ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸாக இருக்கும் சாப்பிடும்போது. இது கொஞ்சம் மீடியம். இது பார்க்கும்போது நம்ம கடிச்சதுக்கப்புறம் நல்ல ஜூஸ் வரும். இதை வந்து நீங்கள் சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த பீஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படியே சாப்பிட்ணும், பழமாக சாப்பிட்ற ஃபீல் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பீஸ் ட்ரை பண்ணுங்கள். மீடியம் பீஸ் வந்து நார்மல். இப்போ கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த பீஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இது பண்ணால் உடனே துப்பிடுங்க வெளியில். அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஓகே, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ நான் சொல்லணும்னு நினச்சேன், ஒரு பாயிண்ட்டை மறந்துட்டேன்.